என்ன ராணி பஜ்ஜி சுட்டுட்டு இருக்கியா? ஆமா நீ வாங்க. பிள்ளைகளெல்லாம் அப்பதே வச்சு அம்மா பஜ்ஜி சுட்டுதான்னு கேட்டுட்டே இருந்துச்சா. வெளியே வர நல்ல மழை, நல்ல சூடாக காஃபி பஜ்ஜி குடிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி தான் சரி பண்ணிட்டு இருக்கேன். நானும் அங்கேயிருந்து வந்த டயரில் நல்லா படுத்து தூங்கிட்டேன். பிள்ளைகளெல்லாம் படுத்துருந்து அப்படியே தூங்கிட்டு. ஆமா நீ இப்போ சூடாக பஜ்ஜி சுட்டுட்டு கூப்பிட்டானக்கே எல்லாரும் வந்துருவாங்க. சரி ராணி, நான் உனக்கு ஏதாவது உதவி பண்ணட்டா? நான் இதெல்லாம் சுட்டு முடிச்சாச்சா நீ? நீங்கள் காஃபி மட்டும் போட்டுருவீங்களா? பால் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது. சரி சரி போட்டுறேன். இந்த பால் கொதிக்கவும் மாட்டுக்கு. கொதிச்சாச்சுன்னா ஒரு கப்பு காப்பியை போட்டுட்டு அங்கே போய் இருக்கலான்னு பார்த்தா கொதிக்கவும் மாட்டுக்கு. இங்கே இருந்தோம் நல்ல மனம் வருவ. பஜ்ஜி சுட மனம் தான். ராணி அக்கா வீட்டில் தான் இருக்கும். நிறைய விருந்துக்காரர் இருக்காவல்ல, அதனால நிறைய பஜ்ஜியெல்லாம் சுட்டு நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்களாம். காணும் இந்த மழை மட்டும் இல்லைன்னா நம்மளும் அங்கே போயிருந்தா 2-3 பஜ்ஜியே சாப்பிட்டுருக்கலாம். வசந்தி, காஃபி போட்டுட்டியா? எப்போ பார்த்தாலும் காஃபியை போட்டுட்டியா டீயை போட்டுட்டியான்னு கேட்டுட்டு இங்கேயே கிடக்க வேண்டியது, வேலைக்கும் போகாம. இந்த மனுஷன் இனி என்ன வாங்க செய்யறதுக்கு? வேலைக்கும் போக மாட்டேங்காரு. கையில் 5 பைசா கிடையாது. இருந்த பைசாக்கு சேலே வாங்கியாச்சு. இந்த பிள்ளைகளுக்கு யூனிஃபார்மு புக்கு இதெல்லாம் வாங்கணுமே. யார்கிட்ட போய் கேட்கலாம் பைசாவை? இன்னும் சின்ன பொண்ணாட்டே மாட்டேன் பைசா கேட்க போனால் அவ்வளோதான் மண்டையில் கொட்டி அனுப்பி விட்ருவாவே. நான் சேலை வாங்கினதே கண்டுபிடிச்சி தழுவோம். இது யார்கிட்ட எங்கே பைசா வாங்குறதுக்கு? அவள்கிட்ட கேட்க முடியாது. ராணியை கட்ட வேணா ஒரு 10,000 ரூபாய் கேட்டு பார்க்கலாம். மாதிரி பிள்ளைகளுக்கு ஸ்கூலு எல்லாம் திறந்துட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு கொஞ்சமாக பைசா கொடுத்து தீப்போம். வசந்தி, இந்த மனுஷன் வேற வசந்தி கொசந்தின்ட்டு. டேய் பேசாமல் ஒரு மாதம் எங்கள் அம்மா வீட்டில் போய் நின்றுட்டு வரலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். அவள் என்ன வீட்டில் எத்தனை அங்கே போக முடியும்? இம்மா வெளியே என்ன மழை பெய்யி? ஆம்பளை பையன் தானே, நீ பயந்துட்டு இருக்க? எனக்கு என்னவா சொல்லிட்டு இருக்காதல. எட்டி என்ன தும்மிட்டே இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, மழையில் நனைஞ்சம்ல அதான் நல்லா தும்முது. எட்டி உச்சியில் கொஞ்சோண்டு திருநீர் எடுத்து போடு, சரியாயிரும். ஆமா இம்மா, அப்பாவை ஒரு 2 நாள் நிற்க சொல்ல வேண்டியதானம்மா. ஏமா போயிட்டாரு? இட்டி அவரை பற்றி தான் உனக்கு தெரியுங்களா? வந்தால் இப்படி நிற்க வச்சுவார். அதெல்லாம் வந்து 1 நாள் 2 நாள் தான் நிற்கணும், அப்படியே நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஏம்மா அடுத்தவங்க வீடா? நம்ம வீடு தானே. இட்டி உங்கள் அப்பா அந்த தோட்டத்தெல்லாம் விட்டு நிற்க மாட்டாருட்டி. அவர் போனாதான் அங்கே வேலை நடக்கும்னு சொல்லி போயாச்சு. ஜனனி என்னாச்சுமா ஒரு மாதிரி இருக்க? வடை எடுத்து சாப்பிடு. ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு வடை வேண்டாம். என்னாச்சுமா, உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்க மாதிரி இருக்குது. நான் போய் படுத்துக்கிட்டா? சரிம்மா போய் படுத்துக்கோ. நைட்டு சாப்பாடு ஆனதுக்கப்புறம் நான் கூப்பிடேன், வந்து சாப்பிடு சரியா? வேணும்னா ஒரு டேப்லெட் ஏதாவது போட்டுக்கம்மா. சரிம்மா. என்னாச்சு ஜனனிம்மா? ஒன்றும் இல்லை சித்தி, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்க மாதிரி இருக்கா, நான் போய் படுத்துக்கிட்டேன். மக்களே தலைவலி மாத்திரை இருக்குது கரெக்டா? வேண்டாம் சித்தி, நான் கொஞ்சம் படுத்து இருந்துச்சேன்னா சரியாயிரும். சரிம்மா போய் படுத்துக்கோ, சாப்பாடெல்லாம் ஆனதுக்கப்புறம் கூப்பிடேன். சரி சித்தி. என்னாச்சு அக்காளுக்கு? காலையிலேருந்தே சரியில்லையே. இது என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சத்யா, காலையிலேருந்து எங்கள் அக்கா நல்லா ஜாலியாக தான் இருந்தா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு மத்தியானம் ஆனதுக்கப்புறம் வந்து அவள் வந்து ஒரு மாதிரி இருக்க பார்த்துக்க. இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கா. பேச மாட்டா, எதுவும் சாப்பிட மாட்டா, சிரிக்க மாட்டா, ஒரு மாதிரி இருக்கா. என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்படி அதான் உங்கள் அக்காவே சொல்லுவாங்கல்ல தலைவலிக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ தானே தலைவலிக்கு, மத்தியானத்துலேருந்தே வலிக்கு. சரி இப்போ என்ன பிரச்சனைன்னு ஒன்று கண்டுபிடிக்கணும், அவ்வளோதானே? ஆமாட்டி, எங்கள் அக்கா இப்படி இருந்து நான் பார்த்ததே கிடையாது. சரி கண்டுபிடிச்சிடலாம். சரி. எட்டி என்ன கடையிலனா போய் படுத்துக்கப்போ, காதுக்குள்ளேருந்து கச்சு குச்சுன்னு பண்ணிட்டு இருக்காத. ஏம்மா நான் என்ன வேணும்னா பண்ணிட்டு இருக்கேன். போய் படுத்துக்கோ, ராத்திரி போல எழுப்பி விடு. மழையில நனையாது என்ன கேட்கவே மாட்டாளுவோ. இப்போ இங்கே வந்து ஹச்சு குச்சுன்னு வச்சுட்டு இருக்க வேண்டியது. போமா நான் படுக்க போகிறேன். ஐயோ பாவ சுவாமி, தலைவலிக்கு போல இருக்கு. என்ன மழை பெஞ்சிட்டு இருக்கு? கண்மணி, உங்க அம்மா என்னதான் செஞ்சுட்டு இருக்காளோ என்னமோ தெரியல. அப்போ நேர்ந்து அடுக்கலையில ஏதோ பண்ணிட்டு இருக்கா. இப்பா அம்மிட்ட நான் பஜ்ஜி கேட்டனா, அதனால பஜ்ஜி சுட்டுட்டு இருக்காவ. ஓ பரவாயில்லையே. இப்பா நான் ஒரு விஷயம் கேட்கட்டா? என்ன கண்மணி கேளு. இப்பா எனக்கு ஸ்கூல் திறக்க போகலாம். பேகு, செருப்பு, கொடை, புக்கு, மாதிரி யூனிஃபார்மு இதெல்லாம் வாங்கணும்ல. நம்ம நாளைக்கு போகாமா? ஸ்கூலு ஓப்பன் ஆகுதுக்கு இன்னும் ஒரு 2-3 வாரம் இருக்கு. அதுக்கப்புறமா போய் வாங்கிக்கலாம் சரியா? எப்பா நம்ம இப்போ போய் வாங்கலன்னு வச்சுக்கோயேன், எல்லாரும் போயிட்டு வாங்கிட்டு பேக் எல்லாம் தீந்து போயிரும்பா. அதெல்லாம் ஒன்றும் தீந்து போகாது. எப்பா போகலாம்ப்பா நாளைக்கு. கண்மணி இப்போ திருவிழா நடக்கலாம், திருவிழாலாம் முடியட்டும். நானும் நீயும் அம்மையும் போயிட்டு வாங்கிட்டு வரலாம் சரியா? எப்பா நான் தான் சொல்லிட்டு இருக்கோம்ல, அங்கே பேக் எல்லாம் தீந்து போயிடும். அப்புறம் நல்ல பேக்லாம் கிடைக்காதுப்பா. தீந்து போயிட்டுனா நம்ம வேற கடையில் போய் வாங்கலாம். நல்ல பெரிய மால் இருக்கு தெரியுமா, அங்கே போயிட்டு வாங்கலாம் உனக்கு சரியா? வாங்கப்பா. என்ன அப்பாவும் பொண்ணும் ஏதோ சீக்ரெட் பேசிட்டு இருக்கால இருக்கு? அது ஒன்றும் இல்லை உமா, அவள் பேக் வாங்குறதுக்கு கேட்டுட்டு இருக்கா.
இப்போ எதுக்கு உனக்கு பேகு? அதான் இன்னும் ஸ்கூலு திறக்கல. ஏம்மா இன்னும் ஒரு 2 வாரத்துல ஸ்கூலு திறந்துரும்ல, அப்ப நம்ம நாளைக்கு போய் பேக் வாங்க போலாமா? அதான் இன்னும் 2-3 வாரம் இருக்குல்ல கண்மணி, திருவிழாலாம் முடிச்சுட்டு போய் வாங்கலாம். ஏம்மா பேக்கெல்லாம் அங்கே தீந்து போயிருமா? ஏட்டி அதெல்லாம் ஒன்றும் தீந்து போகாது, நம்ம போய் வாங்கலாம். ஓ ஆமா, உனக்கு ஒன்றுமே தெரியாது. எங்கள் கிளாஸில் என் ஃப்ரெண்ட்ஸு பிள்ளைகள் எல்லாரும் சொன்னாவ, நாங்கள் பேக் வாங்கிடுவோம் ஸ்கூலு திறக்கிறதுக்கு முன்னாடியே, பேக்கெல்லாம் தீந்து போயிடும் அப்படின்னு. இப்பா எனக்கு இந்த வாட்டி ப்ளூ கலர் பேக் வாங்கி தருவியா? என் தங்க பிள்ளைக்கு என்ன கலர் பேக் கேட்டாலும் வாங்கி தரேன். இப்படி செல்லம் கொடுத்து தான் இப்படி இருக்காவா? ஏம்மா ஏம்மா? யாவுமா இருக்கட்டு, நமக்கு இருக்குது ஒத்தைக்கு ஒரு பிள்ளை, அவளுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம்? அவ என்ன கேட்டாலும் நம்ம வாங்கி கொடுக்காத அளவுக்கு நம்ம இப்ப வசதியா தான் இருக்கும். மாதிரி என்ன பிரச்சனை? என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாதுங்க. இப்ப நான் ஒரு விஷயம் கேட்கட்டா? என்ன மக்களே கேளு. இப்ப எங்க கிளாஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்டுல, அவங்களுக்குலாம் தம்பி தங்கச்சி அக்கா அண்ணன் எல்லாம் இருக்காவ. எனக்கு மட்டும் ஏன் யாருமே இல்லை. நம்ம கடையில போய் ஒரு தம்பி வாங்கிட்டு வருவோமா? ஏது கடையில் போய் தம்பி வாங்கணுமா? ஏட்டி தம்பியெல்லாம் கடையிலேயே வாங்குவாவ? ஆமாம்மா, என் ஃப்ரெண்டு தான் சொன்னாவ கடையில் போய் வாங்கிட்டு வருவாங்கன்னு. அவங்க அம்மிட்ட கேட்டாளா, அப்போ அவங்க அம்மா அப்படி தான் சொன்னாவலாம், நாங்கள் கடையில இருந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி. பாருங்கங்க இந்த பிள்ளைகள் கிளாஸ்ல இருந்து என்னெல்லாம் பேசிட்டு இருக்குன்னு. ஏட்டி கிளாஸ்ல இருந்து இதெல்லாம் தான் பேசிட்டு இருப்பேளா? ஆமாம்மா, டீச்சர் வராமல் இருப்பாவல்ல, அப்போ நாங்கள் பேசிட்டே இருப்போம். ஏம்மா ப்ளீஸ்மா, எனக்கு ஒரு தம்பி பாப்பா வாங்கிட்டு வந்து தாங்களா 2 பேரும், பேகு கூட அப்புறமா போதும். சரி நாளைக்கு போய் வாங்கலாம். ஆமாம், ஏன் தம்பி பாப்பா போதுமா, தங்கச்சி பாப்பா வேண்டாமா? இம்மா தங்கச்சி பாப்பா வேண்டாமா, தங்கச்சி பாப்பா வந்தா என்ன தெரியுமா? என் ஃப்ரெண்டு இருக்கல்ல, அவ தான் சொன்னா, அவ தங்கச்சி பாப்பா அவளுக்குள்ள ட்ரெஸ்ஸு நெக்லஸ்ஸு கம்மல் ஷூவு எல்லாம் போடுவாங்களாம். தம்பி பாப்பான்னா அதெல்லாம் ஒன்றும் எடுக்க மாட்டானா. ஓ இப்படியெல்லாம் வேற பேசியிருக்கீங்க கிளாஸ்ல இருந்து. பாருமா பிள்ளைகள் என்ன தெளிவா இருக்குன்னு. இப்ப நம்ம நாளைக்கே போய் வாங்கிட்டு வருவோமா தம்பி பாப்பா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களே, உங்க அம்மிட்ட வேணா கேளு. என்ன உமா, கண்மணிக்கு ஒரு தம்பி பாப்பா வாங்கி கொடுத்துருவோமா? நீ ரெடி தானே? நான் ரெடி தான். வாங்கங்க. சரி இந்தங்க காஃபி எடுத்துக்கிடுங்க. கண்மணி நீயும் பஜ்ஜி எடுத்துக்கோ. இந்த அட மழையில இடிலையும் அவ்வளவு சிரிக்க சத்தம் இங்க வரைக்கும் கேக்குது. யாரை பத்தி வசந்தி பேசிட்டு இருக்க? இந்த உமா தான், வேற யாரு? சிரிக்க சத்தம் இங்க வரைக்கும் கேட்கு. நல்ல சந்தோஷமா இருக்காளோ எல்லாவளும். அதுவும் குடும்பம் என்ன சந்தோஷமா ஜாலியா இருக்காங்க. நம்மள பாரு. யா வசந்தி எப்ப பார்த்தாலும் இப்படி பேசிட்டு இருக்க? நம்மளே எல்லாரும் சேர்ந்திருந்து காஃபி எல்லாம் குடிச்சு ஜாலியா தானே இருக்கோம். உன்கிட்ட பஜ்ஜின்னு சுட்டி எடுத்துருவான்னு சொன்னேன், நீ அதுவும் கேட்கல. ஏன்னா நீங்க பைசா தந்து வச்சிருக்கீங்க பாரு, பஜ்ஜி போண்டான்னு விதவிதமா செஞ்சு கொண்டு வரக்கு. இதுக்கு எதுக்கு வசந்தி பைசா? உள்ளி கிடக்கலாம், உள்ளிய வட்ட வட்டமா அரிஞ்சு பஜ்ஜி மாவுல முக்கி எடுத்து சுட்டா உள்ளி பஜ்ஜி சூப்பரா இருக்கும் காஃபிக்கு. வாங்க பேசாம சும்மா கடுப்போல கலத்திக்கிட்டு. எதுக்கு வசந்தி எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்க? பாரு, நம்மளே எல்லாரும் சிரிச்சு எடுத்து சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்கும். பிள்ளைகளு நான் நீ எல்லாரும் ஜாலியா இருந்தா நல்லா தான் இருக்கும். அவங்க குடும்பத்தோட நம்ம அதிகமா சந்தோஷமா இருப்போம். எங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு? கையில 5 பைசா கிடையாது. இன்னும் 2-3 வாரத்துல பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆயிடும். அதுக்குள்ள பேக் புக்கு செருப்பு யூனிஃபார்ம்னு ஒன்னொன்னா வாங்கணும். 5 பைசா கையில இல்ல, எப்படி சந்தோஷமா இருப்பேன்? இதுக்கெல்லாம் வாங்குறதுக்கு நான் யார்கிட்ட போய் பைசா கேட்டு நிக்கிறதுக்கு? ஏன் வசந்தி எப்ப பாரு பைசா பைசான்னு சொல்லிட்டு இருக்க? பைசா மட்டும்தான் வாழ்க்கையா சொல்லு? நம்ம கல்யாணம் ஆன புதுசுல ஒரு 2-3 மாசத்துலேயே நீ எங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன் வாங்கன்னு பெட்டி முடுக்கமே இறங்கியாச்சு. அப்ப நம்ம கிட்ட இருக்க வீடு கூட கிடையாது. கையில ஒரு 500 ரூபாய் இருந்துச்சு. ஒரு சின்ன வீட்டில் முதல்ல வாடகைக்கு இருந்தோம். அதுக்கு அடுத்தால கொஞ்சம் பெரிய வீடு. இப்போ பாரு, இவ்வளோ பெரிய வீட்டில் வாடகைக்கு இருக்கோம். இன்னும் நம்ம ஒரு சொந்தமாக வீடையே கட்டிடுவோம். ஆமாம் ஆமாம், நீங்கள் வேலைக்கு போகாமல் இருங்க, வீடு கட்டிடலாம். ஏம்மா சும்மா இருங்கம்மா, ஏம்மா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? கண்மணி வீட்டில் பார்த்தியா எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க. ஏ சியனா காலுக்கிட்டே இருக்க, எட்டி ஒரு மிதிப்பிச்சுடும் பார்த்துக்க. அவங்க ஜாலியாக இருக்காங்கன்னா அவங்க அப்பா நல்லா ஐடி கம்பெனியில் போய் வேலை பார்த்து நல்லா பைசா எடுத்துகிட்டு வந்து மாதம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறான். அப்போ அவன் ஜாலியாக தான் இருப்பாவ. ஏன் வசந்தி இப்படி பேசுக? அவங்களும் கஷ்டப்பட்டு தானே வந்தாங்க, நம்மளும் பார்த்துட்டு தானே இருக்கோம். ஏ சியானா சும்மா இரு, அம்மைக்கெல்லாம் அடிபட்டு சித்ராத. என்னே நான் பேக் வாங்கி கேட்கலான்னு நினைச்சேன்னே, உங்க பேசுறத பார்த்தா நமக்கு இந்த வருஷம் ஒன்றும் கிடைக்காது போல இருக்கு. ஆமா, போற பக்கம் பார்த்தா ஒண்ணுமே கிடைக்காது. ஸ்கூல் யூனிஃபார்மே வாங்கி தருவாங்களான்னு தெரியல. வாய வச்சுட்டு சும்மா இரு, அப்புறம் வாங்கி தரதும் இல்லாம போயிடும். கண்மணிக்கு அவங்க அப்பா
பெரிய கடையில் போய் பேக் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா? எனக்கு போன வருஷம் உள்ள பேக்கை தான் நான் எடுத்துட்டு போகணும் போல இருக்கு. சரி அல்லாத சியானா, அண்ணன் உனக்கு வாங்கி தரேன் பேகு, சரியா? என்ன உங்ககிட்ட அதுக்கு பைசா இருக்கா? ஆமாம் சியானா, ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்பா பைசா தருவாங்களா, அதெல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கேன். உனக்கு நான் அதில் ஒரு பேக் வாங்கி தரேன், சரியா? நீ ஃபீல் பண்ணாத. சரிண்ணே. வசந்தி, நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? எனக்கு உங்ககிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? நம்ம கிட்ட பைசா இல்லைன்னா நம்ம கொஞ்சம் விஷயத்தையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். நீ பாரு, திருவிழாக்கு சீட்டு பிடிச்ச காசை எடுத்துட்டு போய் 7000 ரூபாய்க்கு பட்டு புடவை வாங்கியிருக்க. இது 7000 ரூபாய்க்கு பட்டு புடவையா? விளங்கிரும். என்ன சும்மா இருங்க. அவ 10,000 12,000 20,000 பட்டு புடவை இருக்கா. நான் ஒரு 7000 ரூபாய்க்கு பட்டு புடவை எடுத்தது உங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. 7000 ரூபா இல்லை வசந்தி, 8000 ரூபா 10,000 நீ பட்டு புடவை எடு. எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. எனக்கு தான் இப்போ வேலை சரியா வரமாட்டேங்கலாம். நான் வேலைக்கு போக ஆரம்பிக்கட்டும், உனக்கு நானே கூட்டிகிட்டு போய் வாங்கி தரேன். உனக்கு இன்னும் வேணுமோ நீ வாங்கிக்கோ. ஆனால் இப்போ நீ வாங்கியிருக்க கூடாதுல. ஒன்று அதையே பிடிச்சிட்டு தொங்காதீங்க. இந்த அம்மா ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலையே. எல்லாரும் ஜாலியாக சந்தோஷமா வீட்டில் இருக்காங்க. இங்கே மட்டும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்க வேண்டியது. பேசாமல் +1 +2க்கு நான் ஹாஸ்டலில் போய் ஜாயின் பண்ண போகிறேன். சரி, பிள்ளைகளுக்கு இந்த வாட்டி பேகு புக்கு செருப்பு எல்லாமே நானே வாங்கி கொடுக்கேன். நான் உங்கள்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டா? பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்ட நான் வேலைக்கு கேட்டு வச்சிருந்தேன். டவுனில் ஒரு ஜவுளி கடையாமா. அங்கே கணக்கு எழுதுறதுக்கு ஆள் இல்லைன்னு பார்த்துட்டு இருந்தாவ. எனக்கு ஓரளவுக்கு கணக்கு எழுத தெரியுங்களா, அதனால நான் வாரேன்னு சொல்லியிருந்தேன். எப்பா உண்மைக்குமா உங்களுக்கு வேலை கிடைச்சிட்டா? ஆமாம் மக்களே, ஒரு சின்ன வேலை ரெடியாக இருக்குது. ஆனால் ரொம்பலாம் ஒன்றும் சம்பளம் வராது. மாதிரி எலக்ட்ரிஷியன் வேலையும் சேர்த்தே பார்த்துருவேன். உண்மைக்குமாங்க எனக்கு நம்பவே முடியல. ஆமாம் வசந்தி, நானும் வீட்டிலே இருக்கிறதுனால உனக்கும் கஷ்டமாக இருக்குல்ல. அதனால தான் நான் இந்த 2-3 வாரமாக நான் வீட்டில் இருந்து இது பண்ணிகிட்டே இருந்தேன். வெளியே போய் ஏதாச்சும் வேலை இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு எடுத்துட்டு வந்தேன். அப்போ தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தனை டீ கடையில் வச்சு பார்த்தனா, அவன்கிட்ட கேட்டேன். அப்போதைக்கு இந்த வேலை தான் இருக்குது, நீ பண்ணுவேன்னா நான் கேட்கேன் அப்படின்னா. சரின்னு சொல்லி இன்னைக்கு காலையில் தான் ஃபோனை போட்டு சொன்னான். ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம கஷ்டம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும், சரியா? நான் என் சம்பள காசு எல்லாத்தையும் வாங்கிட்டே கொண்டு வந்து தாரேன். சரிங்க. ஐயோ எனக்கு சந்தோஷத்தில் பேச்சே வரல. சியானா, நீ என்கிட்ட பஜ்ஜி கேட்டுட்டே இருந்தலாம். எனக்கு உனக்கு நான் சூடாக பஜ்ஜி பண்ணி எடுத்துட்டு வரேன். எங்க இருந்துக்கிடுங்க, பஜ்ஜி எடுத்துட்டு வரேன். சரி வசந்தி. ஐயோ எனக்கு சந்தோஷத்தில் கையும் ஓடலை காலும் ஓடலை. பாத்தியா மக்களே, உங்கள் அம்மையை காலையிலேருந்தே நம்ம பஜ்ஜி கேட்டுட்டு இருக்கோம், அவர் செஞ்சே தரல. இப்போ எனக்கு வேலை கிடைச்சாச்சு, மொத்த சம்பள காசையும் தாரேன்னு சொல்றது பாரு எப்படி ஓடுகா. அம்மையை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்லப்பா. இப்போ அப்போ எங்களுக்கு இந்த வாட்டி ஸ்கூல் பேகு புக்கு யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கி தருவீங்களா? ஆமாம் மக்களே, உங்களுக்கு இந்த வாட்டியாச்சும் புது பேக்கெல்லாம் வாங்கி தரணும்னு நினச்சி தான் அப்போ எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வேலை ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு அடுத்த மாதம் சம்பளம் வராது. அதுக்கு அடுத்த மாதம் தானே சம்பளம் வரும், ஒரு மாதம் தாண்டி தானே வரும். எனக்கு அட்வான்ஸ் பைசா தான் தரதா இருந்தால் நம்ம போய் வாங்கலாம், சரியா? திருவிழா முடியட்டும். சரிப்பா.